ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டு இருக்கிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்துட்டு மை டைகர் மாமா அதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சுட்டு போனோம். ஜேகே வந்து நிறைய பேர் அவங்க ஸ்கூலில் படிக்கிற நிறைய பேர் வந்து ஜலஸ் ஆகிட்டு ரேஸு கூப்பிட்ருப்பாங்க. அந்த ரேஸில் வந்து டேயாங் கலந்துக்கிட்டு ஜேகேக்காக மிரட்டி விட்ருவார் அவங்கள எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி இப்போ அவங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது டேவும் ஜேகேவும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது இடையில ஒரு சிக்னலில் ஸ்டாப் ஆகுறாங்க 2 பேரும். அப்போது டே வந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். என்ன நல்லா இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். பார்த்தா எல்லாருமே அவசர அவசரமாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூட திரும்பி பார்க்கல. ஃபோனும் கையுமாக தான் இருக்காங்க. இல்லைன்னா டேபு, லேப்டாப் அந்த மாதிரி கையில் வச்சு நோண்டிகிட்டேவும் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க எதுவுமே தெரில. எங்கடா போகிறீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு. எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு இதெல்லாம் மிரர் வழியாக பார்க்குறாரு. என்னம்மாம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கிட்டே இருந்துட்டு என்னடா இது எல்லோரும் எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க, காலேஜ் போகிறவங்க காலேஜ் போவாங்க, நம்மளை மாதிரி ஊர் சுற்றுறவங்க ஊர் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குன்னு யாருமே இல்லாமல் எப்படியோடா போவாங்க? கருமம், இதெல்லாம் ஒரு ஊரா? எப்படா இங்கெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு ஏமாம்மா இப்படிலாம் பேசுகிற, நானும் இங்கே தானே இருக்கேன், நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயய்ய நீ இப்படி இருப்பியா, உன்னைய கட்டிட்டு போய் நான் என்னடா பண்ணுறது அப்படின்றாரு. மாமா விளையாடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நெசமாக தான்டா சொல்கிறேன், இப்படிலாம் இருந்தேன்னா நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாரு. மாமா அப்படி சொல்லி நம்ம ஜேகே வந்து திரும்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே நம்ம ஊர்லலாம் இப்படி இருக்க மாட்டாங்கடா, இவனுங்க பாரு யாருக்கிட்டேயுமே பேச மாட்டானுவ, அவங்க வீட்லையாச்சும் பேசுவானுவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம ஜேகே வந்துட்டு அதான் தெரியல போங்க அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். இப்போ எதுக்கு நீ திரும்புகிற, அங்கெல்லாம் வந்தேன்னா நான் உன்னை விடவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஐயோ சும்மா இருமாம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே திரும்பிக்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னா டேவோட அம்மாவுக்கு வந்து டே பிறந்ததுக்கப்புறம் ஜேகேவோட அம்மாவுக்கு வந்து பொண்ணு தான் பிறக்கும். கிராம சைட்லலாம் சொல்லுவாங்கள்ல, வயிறு இந்த மாதிரி இருந்தால் பொண்ணு, இந்த மாதிரி இருந்தால் பையன், அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஆசை வளர்த்துருப்பாங்க, அது பொண்ணு தான் பொண்ணு தான் பொண்ணு தான் சொல்லிட்டு. பார்த்தா நம்ம ஜேகே வந்து பிறந்துட்டாரு. பையன் பிறப்பாருன்ற ஒரு இதே இல்லாமல் அவங்க எல்லாருமே பொண்ணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்ததுனால நிறையா பேசி வச்சுருப்பாங்க. டேக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் 2 பேர்த்தையும் ஒன்றாவே வச்சுக்கணும், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது இவங்க பிறந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிருக்கும். இப்போ எல்லாேருக்கும் டவுட் வரும், அவங்க தான் போனதே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஜேகே பிறந்து கொஞ்ச நாளுக்கு அங்கே தானே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா தானே செட்டில் ஆனது தானே அந்த ஊர், தாய் வீட்டில் தானே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு 2 வயசு வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க, அவங்க அம்மா மட்டும். அவங்க அப்பா தனியாக ஸ்டே பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் மின்மினி பிறக்கும் போதும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் டு த ஸ்டோரி. நம்ம டே போயிட்டு அத்தை அப்படி சொல்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் கேட்குறாங்க, டேவோட அம்மா. உங்களை யார் கூப்பிட்டா, நீங்கள் போங்க, நான் எங்கள் அத்தையிட்ட தான் பேசணும் அப்படி சொல்கிறான். அடப்பாடுறா முளைச்சி 3 நாளில் இல்லை வாயா பேசுகிற அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு என்ன போங்க, நாங்கள் பையனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறான். ஏன்டா என்னடா ஆச்சு அப்படி சொல்லி நம்ம ஜேகேவோட அம்மா வந்து ஒரு மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டே இருந்துட்டு பாருங்கள், நான் ரொம்ப நேரமாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் என்கிட்ட பேசவே மாட்றான், நான் கூப்பிட்டா திரும்ப மாட்றான், நான் கூப்பிட்டா விளையாட வர மாட்றான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஜேகேவோட அம்மா சிரிக்கிறாங்க. அவன் குழந்தடா அப்படி சொல்லி நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. போங்க, உங்ககிட்ட யார் கேட்டால், நீங்கள் எப்போ பார்த்து இதுவே சொல்கிறீங்க, நான் டெய்லி வந்து பார்க்குறேன், அவன் குழந்தையாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம டே. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. போங்க, நானும் வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறான். உனக்குலாம் என்னடா பேச்சு, இந்த வயசில் உனக்கு என்ன பேச்சு அப்படின்றாங்க. அப்போது டேவோட அப்பாவும் ஜேகேவோட அப்பாவும் வர்றாங்க. எதுக்குடி பையனை வம்பிழுத்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதே வம்பிழுத்துட்ருக்கானா? ஆமாம், அவன் என்ன கேட்குறான்னு கேளுங்க அப்படின்றான்.
அதுக்கு இருந்துட்டு நம்ம ஜேகேவோட அப்பா தான் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன டீ என்ன வேணும் அப்படின்றாரு. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போங்க அப்படின்றான். அச்சிச்சோ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீ தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் வேறு யாரோ கூப்பிட்டு போனாங்கன்னா நம்ம ஜேகே வந்து கொடுமைப்படுத்துவாங்களே அப்படி சொல்கிறாங்க. இது கொடுமைப்படுத்துவாங்களா? ஆமாம் கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா அப்படின்றாங்க. அச்சச்சோ அப்படி சொல்லிட்டு வேகமாக மேலே ஓடிருப்பார். நம்மகிட்டே ஓடி போய்ட்டு நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு, நீ என்கிட்ட ஒன்றும் பேச வேணாம், நீ என்கிட்ட ஒன்றும் விளையாட வேணாம், ஆனால் நான் உன் கூடயே இருக்கேன் சரியா, உன்னை யாரையும் கொடுமைப்படுத்த விட மாட்டேன் சரியா, நீ எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லியிருப்பான். இது வந்து ஃபேமிலியாக அவன் ஓடாமல் பின்னாடியே வந்திருக்கும். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சிரிக்கிறாங்க, குழந்தைங்களா இருந்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அப்போ ஜேகே வந்து பிறந்து ஒரு 7 மந்த் பேபியாக தான் இருந்திருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம டேக்கு வந்து இது அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம டே வந்து இப்போ ஜேகே ப்ளஷ் ஆகிறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. சரி அவனுக்கும் நம்ம மேலே ஏதோ இருக்குது, அவங்க வீட்லேயும் சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே டேவோட அம்மா, டேய் சாப்பிட கூட எங்கடா போனேன், என் மருமகனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஆமாம் இந்த வச்சுக்கோங்க அவங்க மருமகன் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து தள்ளி விட்டு போகிறாரு ஜேகேவை. மாமா அப்படின்றான் நம்ம ஜேகே திரும்பி. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகேவோட அம்மா இருந்துட்டு, இப்போ என்னடா அவன் சும்மா புஷ் பண்ணால் நீ போய் விழுந்துட்டு அவனை போய் மாமான்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா நான் மாமான்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே பார்க்குறான். அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, டே ஜேகே அப்படின்றாரு. இதோ போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே போகிறாரு. போகிற வழியில் மின்மினி ரூமை பார்க்குறாரு. மின்மினி கிட்டே போகிறாரு. போயிட்டு என்னடி பண்ணுற அப்படின்றாரு. என்ன பண்ணுறது, இது ஏதோ கொடுத்துருக்காங்க, இது எப்படியோ ப்ளே பண்ண சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஒன்று காட்டுறா. என்னென்னு பார்த்தா பல்லாங்குழி. நம்ம ஊர்லலாம் வயசுக்கு வந்தால் பல்லாங்குழியில் விளையாட சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பல்லாங்குழி வாங்கிட்டு வந்திருக்காங்க டேவோட அம்மா. அதை கொடுக்குறாங்க. நம்ம ஜேகேவுக்கும் அது என்னன்னே தெரியல. அப்போ தான் அங்கே டே வர்றான். அச்சிச்சோ மாமா நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லி நம்ம மின்மினி கண்ணை மூடுறா. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டேவோட அம்மா இருந்துட்டு, டே இன்னும் என்ன பண்ணுற, கீழே வா அப்படின்றாங்க. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறான். அவங்க அம்மா என்னடா சவுண்டு இந்த பக்கம் இருந்து வருதுன்னு பார்த்துட்டு மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேவும் டேவும் மின்மினி ரூமில் இருக்கிறத பார்க்குறாங்க. டே உங்களுக்கு அறிவே இல்லையா, வெளியே வாங்கடா அப்படின்றாங்க. நம்ம டேவோட காதை பிடிச்சிட்டு ஜேகேவோட காதையும் பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் அத்தை அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. டே இருந்துட்டு ஏம்மா விட்டுமா அப்படின்றாங்க. ஏன்டா அவங்களுக்குலாம் அறிவுன்றதே இல்லையாடா அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையிலேருந்து பட்னி கிடக்குமே, நீங்கள் திங்காமல் நாங்களும் திங்காமல் கிடக்குமே, வந்து தொலைங்க அப்புறம் வந்து அவகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அதுக்கு தானா அப்படி சொல்லிட்டு சரி மின்மினியும் கூட்டுவாங்க அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். இல்லை அவள் இப்போ வரமாட்டா, அவளுக்கு நாங்கள் தனியாக கொடுத்துக்குறோம், நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி நம்ம டேவோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் கீழே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகே கேட்குறான், அது மின்மினி ஒன்று கையில் வச்சுருந்தா அதில் என்னமோ பண்ணுமாம்ல அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். நம்ம டேவோட அம்மா ஜேகேவோட அம்மாவை மறைக்கிறாங்க. இது கூட சொல்லி கொடுக்காம பிள்ளைங்கள வளர்த்துருக்காளே அப்படின்ட்டு. அதுக்கு இருந்துட்டு டே இருந்துட்டு அதுக்கு பேர் தான்டா பல்லாங்குழி அப்படின்றாரு. பல்லாங்குழியா அப்படின்னா அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். அதுவா, அதில் வந்துட்டு அதோடய ப்ராசஸ்லாம் சொல்கிறாரு. அப்படியா, அப்போ நம்ம 2 பேரும் விளையாடலாமா அப்படி சொல்லி நம்ம டேவை பற்றி கேட்குறாரு நம்ம ஜேகே. அதுக்கு டே பக்கத்தில் போயிட்டு நம்ம 2 பேரும் இந்த விளையாட்டு விளையாட வேணாம், வேறு ஏதாவது விளையாடுவோம்மா அப்படின்றாரு. போமாம்மா அப்படி சொல்லி நம்ம டேவை பிடிச்சி தள்ளி விடுறாரு நம்ம ஜேகே. நம்ம டேவோட அம்மா இதை பார்த்துட்டு என்னடா சொன்ன அப்படின்றாங்க. நான் ஒன்றுமே சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம டே திரும்பிக்கிறான். அப்போ ஜேகே இருந்துட்டு அது வந்து மாமா அப்படி சொல்கிறான். சொல்லிட்டு டேவை பார்க்குறான். சொல்லு, நான் இப்போ என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்றாரு நக்கலா. அதை ஜேகே பார்த்துட்டு மாமா ஒன்றும் சொல்ல, பேசாம சாப்பிடுங்க, எங்களை சாப்பிட விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே திரும்பி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் உள்ளே ஒரு மாதிரி இருக்குது. 2 பேரும் மௌனமாக சிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஜேகேவோட அம்மா வந்துட்டு அதை நோட் பண்ணுறாங்க.
அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிட்டு மின்மினி ரூம்லேயே உட்காந்துட்டு மின்மினிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவங்க எல்லோரும் விளாண்டுட்ருக்காங்க. நம்ம டே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா ஒயன் ஏஜ் ரன் பண்ணும்போது நம்ம டே தான் வந்து கம்பெனி கொடுத்துருப்பார் பல்லாங்குழி விளாட்றதுக்கு. அதை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா, அதனால் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கீழே உட்காந்து டேவோட அம்மா அப்பா எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க அவங்க ஜேகேவோட அம்மா அப்பாட்ட எப்படி எப்படிலாம் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜேகேவோட அம்மாவுக்கு வந்து பெருசாக பண்ணணும், நிறைய பேர் கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டு ஆசை. ஆனால் ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் தேவையில்லாததுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனேவும் ஜேகேவோட அம்மா வந்துட்டு, ஆமாம் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாதது தான், உங்களுக்கு எதுதான் தேவையாக இருக்குது, எப்போ பாரு இந்த ஆஃபீஸை கட்டிக்கிட்டே அழுகணும், அதுதானே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அச்சோ இவ ஆரம்பிச்சிட்டாடா, விட மாட்டாடா டே ஜேகே அப்படின்றாரு. ஜேகே காதிலே விழுல. ஐயோயோ இவன் வேறு நேரங்கெட்ட நேரத்தில் மேலே போய் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அப்பா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. இப்படி தான் மதினி, நான் எது சொன்னாலும் இது எதுக்கு, இது தேவையே இல்லை, இது தேவையா அப்படி சொல்லி தான் பதில் வருது. பாருங்க மதினி, என் வாழ்க்கையே இப்படி ஆகிப்போச்சு, என் தலை எழுத்து அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கு வந்துட்டு டேவோட அம்மா வந்துட்டு, ஏனே நீ இப்படி பண்ணுற, அவளை ஏனே இப்படி நீ டார்ச்சர் பண்ணுற அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டேவோட அப்பா, எது டார்ச்சர் பண்ணுறானா, இதுக்கு பிறாடி டார்ச்சர், இங்கே எவன்டி வருவா அப்படி சொல்லிலாம் கேட்டுட்ருக்காரு. ஏதாவது சொன்னீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பாவை திரும்பி பார்க்குறாருங்க நம்ம டேவோட அம்மா. நம்ம டேவோட அப்பா, நான் ஒன்றுமே சொல்லடா சாமி, நீ கண்டினியூ பண்ணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா திரும்பிக்கிறாரு. அப்போ நம்ம டேவோட அம்மா தான், ஏன் தான் நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவளை கூப்பிட்டு சேர்ந்துட்டாளுகளே அப்படின்ட்டு. அவளை எங்கேயாவது கூப்பிட்டு வரியா, ஊர் நாட்டுக்காவது நீ கூப்பிட்டு வரியா, அங்கேயும் கூப்பிட்டு வர்றதில்ல, நீ ஆசைப்பட்டு கேட்டாலும் எதுவும் பண்ணுறதில்ல. அவள் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் இருக்கா, நான் தான் நம்ம அண்ணனாச்சே எப்படி கேட்குறேன்னு தெரியாமல் இருந்தேன், இப்போ நான் கண்கூடாவே பார்க்குறேன், நீ இப்படி தான் பண்ணிட்டு திரியிறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டு ஜேகேவோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம டேவோட அம்மா விட்டுற மாதிரி இல்லை, அவளுக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கி தரியா, அவளுக்கு எது வேணும்னு கேட்டு வாங்கி தரியா, இப்போ புள்ள என்ன கேட்டுட்டான் உங்ககிட்ட என்ன கேட்டா, பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கிராண்டாக வைக்கணும் தானே கேட்டா, நீ என்ன 10 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்க, ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுருக்க, அதை தானே அவள் ஆசைப்படுவா, ஒரு அம்மாவாக அவள் வேறு என்னத்தை ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேகேவோட அம்மாவுக்கு அழுகலியாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி தான் மாதிரி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிட்ருக்காங்க. நீ விடுறி, நான் இருக்கேன்டி, நீ எங்கள் அண்ணன் வேணாண்டி, நீ டிவோர்ஸ் பண்ணிடி, நீ வாடி, நீ ஊருக்கு வாடி அப்படின்றாங்க. அடியாத்தி, இவளை விசேஷத்துக்கு கூப்பிட்டா விவாகரத்து பண்ணி விட்ருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அப்பா டேவோட அப்பா மூஞ்சி பார்க்குறாரு. அப்போ நம்ம டே அப்பா வந்துட்டு, நான் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன்டா மாப்பிள்ளை அப்படின்றாரு. இப்படியே 2 பேர் 4 பேர் பேசிக்கிட்டே கச்சக்கச்சன்ட்டே இருக்காங்க. அப்போ மேலே இருக்கவங்களுக்கு என்னடா கீழேருந்து சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்க்குறாங்க நம்ம டே குக் 2 பேரும். அப்போது நம்ம டேவோட அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் நம்ம டே கேட்குறான். உடனே நம்ம டே கீழே இருந்துட்டு, ஏம்மா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே எதுவுமே பண்ணாமல் நிற்கிறாரு. டே வந்து புடிடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. இது வழக்கமாக நடக்கிறதான் மாமா, எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு அப்படின்றாங்க. நல்ல குடும்பம்டா, இலே வாடா அப்படின்றாங்க. அப்படியே நம்ம சங்குக்கு டே எல்லோரும் சேர்ந்து பிரித்து விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்ட்டு எல்லாத்துக்கும் தண்ணிலாம் கொடுத்துட்டு அப்படியே காம் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம டே சொல்கிறாரு, இது நம்ம ஊர் கிடையாது, இங்கே யாரையுமே நம்மளுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியும், இதை தானே மாமா கேட்டார், ஏம்மா இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி நம்ம டே கேட்குறான். டே உனக்கு என்னடா தெரியும், வாயை மூடு. ஆமாம், எது சொன்னாலும் வாயை மூடுன்னே சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க, நீங்கள் போய் நம்ம ஊரில் பத்திரிக்கை அடிப்போம்ல, அது மாதிரி பத்திரிக்கை அடித்து எல்லார் வீட்லேயும் போயிட்டு பத்திரிக்கை வச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தான் நம்ம டேவோட அம்மா ஜேகேவோட அம்மாலாம் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஜேகேவோட அப்பாவுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வர முடியும், நிறைய பேர் வர முடியாது. இதே நம்ம ஊராக இருந்தால் நிறைய பேர் வரலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவை பார்த்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம டேவோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. டே சொல்கிறது கரெக்டு தான், இங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு பெரிய ஃபங்க்ஷனாக வைக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அம்மா தலைகாட்டுறாங்க. இப்போது சரி அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அப்பா பார்க்குறாங்க. நம்ம ஜேகேவோட அப்பா என்னம்மா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம டேவோட அப்பா வந்துட்டு அட சொல்லி தொலைடி அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சின்ன ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ற மருமகளுக்கு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்த போகிறோம் சரியா அப்படின்றாங்க. நம்ம இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையடா, வாவ் வாடி மாப்பிள்ள அப்படின்றாங்க. நம்ம ஜேகே பார்த்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு அப்படின்றாரு. ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்குறாரு. நம்ம ஜேகே ஒரு நிமிஷம் நம்ம மின்மினி பிறந்தப்போ நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம மின்மினி பிறக்கும்போது நம்ம ஜேகேவும் சின்ன பையனாக தானே இருந்திருப்பான். அதனால் அவனையும் கூட்டிகிட்டு தான் போயிருப்பாங்க அவங்க அம்மா. நம்ம ஜேகே ஊருக்கு வர்றான்ற கேள்விப்பட்டு நம்ம கால் தரையில் நிற்கல. நம்ம என்ன பண்ணுவான், எங்கே போனாலும் ஜேகே கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பான். இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவன் தான் என்னோடய ஒய்ஃபி, இவன் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஏன்னா மற்ற பசங்களாம் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குற மாதிரி அவனுக்கு தோணும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு மாதிரியாகவும் இருக்குமா, ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குமே அப்படின்ற அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் சொல்லியிருப்பான் ஒரு நாள் கிட்ட, மாமா நீ இப்படிலாம் பண்ணாத மாமா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அதுக்கு ஜேகே வந்துட்டு ஆமாம் நீ எப்போ பாரு நீ எல்லாத்துலேயும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற, நம்ம என்ன வளர்ந்ததுக்கப்புறம் தானே அது முடிவாகும் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு நீ உனக்கு நான் சரியா அப்படின்னு சொல்லியிருப்பார். மாமா லூஸ் மாதிரி பேசாத மாமா அப்படின்ட்டுருப்பார் நம்ம ஜேகே. நம்ம ஜேகே சொல்கிறதுக்கே நம்ம டேக்கும் வந்திருக்கோம். இழுத்து பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்றாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, கன்னத்தில் தான் முத்தம் கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு இங்கே பாரு, நீ எவ்வளோ தூரம் போனாலும் சரி நீ எனக்கு தான் சரியா அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்லியிருப்பார். நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பார், மாமா எனக்கு மொத்தம் கொடுத்துட்டான் அப்படின்ட்டுருப்பார். நம்ம ஜேகேவோட அம்மா இருந்துட்டு அப்போ அவன் கொடுக்காம எவன்டா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அழுதுட்டு போயிருப்பார் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா மாமா எனக்கு மொத்தம் கொடுத்துட்டாரு அப்படி சொல்லியிருப்பான். அவனை தான்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அப்போ அவன் தான்டா உனக்கு மொத்தம் கொடுப்பான் அப்படி சொல்லி சின்ன பிள்ளை மனசில் என்ன விதைக்கிறதுனே தெரியாமல் விதைச்சிருப்பானுவன். அப்படியே அழுதுகிட்டே போயிருப்பான் அப்படின்ட்டு. அப்போ அங்கிட்டிருந்து டேவோட அம்மா வந்திருப்பாங்க. ஏன்ற மருமவனை என்ற அழுதுட்டுருக்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஜேகே அழுதுகிட்டே அத்தை மாமா எனக்கு முத்து கொடுத்துட்டாரு அப்படின்ட்டுருப்பான். நம்ம டேவோட அம்மா வந்துட்டு எங்கே கொடுத்தான் அப்படின்றாங்க. இங்கே கொடுத்துட்டான் அப்படின்றாங்க. உனக்கு அவனை பிடிக்கலையா, பிடிக்கும் அப்படியே அழுவுற அப்படின்றாங்க. மாமா முத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்றான். நம்ம டேவோட அம்மா வந்துட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம டேவை கூப்பிட்றாங்க, இங்கே வாடா அப்படின்னு. நம்ம டேவும் வர்றான். முத்தம் கொடுத்தே அவனுக்கு அப்படின்றாங்க. ஆமாம் கொடுத்தேன் அப்படின்றான். எதுக்குடா கொடுத்த அப்படின்றாங்க. என்னம்மா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க என்ன அப்படின்றான். ஓ தோறம் அவ்வளோ பெரியவரா, இப்படி சொல்கிற எதுக்கு இவனுக்கு வந்து முத்தம் கொடுத்த உனக்கு பிடிக்காம அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு பிடிக்கலன்னு அவன் சொல்லவே இல்லை அப்படின்றான். அதுக்கு ஜேகே வந்துட்டு மாமா என்கிட்ட கேட்கவே இல்லை முத்தம் கொடுத்துக்கவான்னு அப்படி சொல்கிறான். நம்ம வந்து பார்க்குறான். நம்ம டேவோட அம்மா வந்து திட்டுறாங்க டேவை. யாரோட பர்மிஷனும் இல்லாமல் அவங்கள தொடுறது தப்பு சரியா, நானும் அப்பாவும் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே உனக்கு முத்தம் கொடுக்குறோம், அது மாதிரி தான் நீயும் இருக்கணும் சரியா அப்படி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு கண்ணுலாம் கலங்கிடுச்சு, ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேகேவை பார்க்குறான். அப்போது நம்ம அங்கிட்டிருந்து நம்ம ஜேகேவோட அம்மா இருந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வர்றாங்க. மதினி சும்மா மதினி குழந்தைகிட்ட போயிட்டு எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையிலேருந்தே சொல்லி வளர்த்தா தாண்டி அவன் கரெக்டாக வளருவான் அப்படின்னு சொல்லி நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் நீ நல்லா வளர்த்த மதினி என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேவை வந்து தூக்குறாங்க.
நம்ம டே அழுதுகிட்டே நிற்கிறான். ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு. இப்போ ஜேகே அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போது நம்ம டே அழுகுறத பார்க்குறான். நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்மளால தானே மாமா அழுகுறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கிட்டிருந்து டேவோட அப்பா வர்றாங்க. டேவோட அப்பாட்ட டேவோட அம்மா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு டே, யாரோட பர்மிஷனும் இல்லாமல் யாரையும் தொடக்கூடாது, நம்மளை தொடவும் விடக்கூடாது, சரியா அப்படின்றாங்க. நம்ம டேவும் அப்படி தலையை ஆட்டுறாங்க. தலையை ஆட்டினதுமே நம்ம ஜேகே இருந்துட்டு டே ஒரு லுக் விட்றான். பட் டே வந்து பேசாமல் அங்கே திரும்பிக்கிறாரு. போடா நீ தாண்டா என்னை மாட்டி விட்ட அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறாரு. இப்போது நம்ம டேவோட அப்பா தான் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் கடையில் போயிட்டு தீனிலாம் வாங்கி கொடுக்குறாரு. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே போய்ட்டு டே பக்கத்தில் நிற்கிறான். நம்ம டே வந்துட்டு தள்ளி போய் நின்றுக்கிறான். மாமா அப்படின்றான். நம்ம டே எதுவுமே பேசலை. போயிட்டு நம்ம டேவோட பக்கத்தில் போய் சட்டையை பிடிச்சிட்டு மாமா அப்படின்றான். நான் எதுவுமே பேசவே இல்லை. நம்ம டே மாமா சாரி மாமா என்கிட்ட பேசு மாமா அப்படின்றான். நம்ம டே வந்து பேசவே மாட்றான். நம்ம ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது மறுபடியும். மாமா சாரி மாமா பேசு மாமா அப்படின்றான். நம்ம டே வந்துட்டு நான் ஒன்றும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். நீ தானே என்னோடய ஃப்யூச்சரில் என் கூட இருப்ப, அதனால தானே நான் உனக்கு கிஸ் பண்ணேன். நீ போய்ட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேல, நான் உங்க கூட பேச மாட்டேன் போ அப்படின்றாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு சாரி மாமா, நீ வேணால் இப்போ முத்தம் கொடுத்துக்கோ, நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. நம்ம டே வந்து திரும்பி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணும், வேலையை பார்த்துட்டு போ அப்படி சொல்லி ஜேகே தள்ளுறாரு. நம்ம ஜேகே போய் கீழே உள்ள போகிறாரு. நம்ம டேவோட அப்பா அதை பார்க்குறாரு. டே என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. அவன் வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். எனக்கு அவன்கிட்ட பேச பிடிக்கலப்போ நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் அவனை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. நம்ம ஜேகே அழுதுகிட்டே நிற்கிறாரு. அழுதுகிட்டே மறுபடியும் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் மறுபடியும் டேவோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் கூப்பிட்றாங்க. எதுக்குடா அழுகுற மறுபடியும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகே மறுபடியும் சொல்கிறாரு, டே மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்றாங்க. டே என்னடா நீ அப்போ அதை வந்து இப்படி பண்ணிட்டான்ற, இப்போ வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்ற. ஆமாம் நீங்கள் எல்லோரும் எதுக்கு திட்டுறீங்க, என்னோடய ஹஸ்பண்டை நீங்கள் எதுக்கு திட்டுறீங்க அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. டேவோட அம்மாவுக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஏன்னா ஜேகே வந்து அவ்வளோ க்யூட்டாக வந்து கேட்டுட்ருக்காரு. நம்ம டேவை கூப்பிட்டு எதுக்குடா அவங்ககிட்ட பேச மாட்டேற, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எதுக்குடா சொன்னேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவனை பிடிக்கல, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஓடுறாரு. நம்ம ஜேகே வந்து அவங்க டேவோட அப்பா வந்துட்டு போ மாமா அவங்கக்கிட்ட சும்மா விளாட்றான், நீ போய் பின்னாடியே போனேன்னா அவன் உன்னை வந்து பிடிச்சிப்பான் போ அப்படின்றாங்க. நம்ம ஜேகேவும் பின்னாடியே ஓடுறான். டே பின்னாடியேவும் டேவும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடி போய் பெட்ரூமில் தான் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு போய் பார்க்குறான். எங்கே டே இருக்கானே தெரில. உடனே நம்ம ஜேகேக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நம்ம ஜேகே கதவில் போய் டம்முன்னு அடிச்சுட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு அழுகுறான். வேகமாக நம்ம டே தான் ஓடி வர்றாரு. அம்மா கால் வலிக்குது, நான் விழுந்துட்டேன், ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லிட்டு அழுகுறாரு. நம்ம டே பக்கத்தில் வந்துட்டு அந்த அவர் போட்டிருக்க ஜேகே போட்டிருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அடியே படலாம், ஆனால் அழுதுட்ருக்கான். டே என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. மாமா நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பாரு. அது எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்த்து நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. ஜேகே சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம டேவும் சிரிக்கிறாரு. ஏன்னா டேவும் அதை தான் நினச்சி பார்த்துருப்பாரு. இப்போது எல்லாருமே வியடாக பார்க்குறாங்க. இவனுங்க எதுக்குடா தனியாக சிரிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரூம் போயிடுறாங்க. ரூம் போயிட்டு அப்படியே நைட் ஆகிடுச்சி, எல்லாருமே தூங்குறாங்க. நம்ம மின்மினி கூட பேசி துணைக்கி நம்ம ஜேகே தான் போய் உட்காந்துருக்கான். நம்ம டேவும் எங்கடா அந்த நாயை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் போயிருப்பார். போய் பார்த்தா அங்கே உட்காந்துருப்பாங்க. உட்காந்தா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அவனுக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான். இங்கே நடந்த எல்லாத்தையும் அது மாதிரி 3 பேர் சேர்ந்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. நம்ம டே வந்து ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகேவும் மின்மினி வந்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்களே இடையில நம்ம ஊரில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்களே, அது எல்லாத்தையுமே டே கிட்ட ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம டேவும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எங்கள் ஊர் சுற்றி பார்த்தோம்னா அப்படி
பச்சை பச்சேன்னு இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் நீ காஞ்ச நிலமே பார்க்க முடியாது. சுற்றியும் அறுவடை பண்ணுறது தான். வேப்ப மரம், மாமரம், தென்னை மரம், எல்லா மரமும் இருக்கும். பக்கத்துலேயே கத்திரிக்காய் செடி, மிளகா செடி எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. நம்ம ஜேகேன்ட்டு அது எல்லாமே இங்கேயே இருக்கும்ல அப்படி சொல்கிறான். டேய், இங்கே இருக்கிறது வேற, அங்கே இருக்கிறது வேறடா, நீ அங்கே வந்து பாருடா, உனக்கு தெரியும். ஜேகே இருந்துட்டே பற்றி என்ன தெரியும் என்ன தெரியும் அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். நம்ம டே இருந்துட்டு அங்கே வா, எல்லாமே தெரிய வைக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்குறான். நம்ம டே வந்து சர்க்காஸ்டிக்காக ஒரு லுக்கு விட்றாரு. நம்ம மின்மினிக்கு இதெல்லாமே எதுவுமே தெரியாதா, அதனால் மின்மினி வந்து நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி லவ்வோடு பார்த்துட்ருக்கா. எப்படி சொல்கிறதுனா, டேவை வந்து ஒரு ரொம்ப க்ரஷ்ஷு அந்த மாதிரி பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு வந்து இது தெரியாது, நம்ம ஜேகேவுக்கும் இது தெரியாது. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம மின்மினி வந்து இப்படி நினச்சிட்ருக்கா. இப்போ மின்மினி தான் கேட்குறா, ஏமாம்மா உனக்கு முறை பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைல்ல அப்படின்றா. நம்ம டேவும் இல்லையே, ஏன் அப்படின்றாரு. அப்புறம் அந்த லவ்வு கிவ்வு சீச்சி அதெல்லாம் இல்லை, உன் அண்ணனை தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஜேக்கின்ட்டு டேவோட டைட்ஸ்லேயே கிள்ளி வச்சிட்றான். நம்ம டேவும் அப்படி சொல்லிட்டு, அங்கே பாரு உன் அண்ணன் எனக்கு கிள்ளிகிட்டு இருக்காங்க, நான் அப்படா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். நம்ம மின்மினிக்கு இதை கேட்டோன்னே ஒரே சந்தோஷம். நம்ம டே வந்து விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே ஜேகே பார்க்குறான். ஜேகே மூஞ்சியே ஒரு மாதிரி ஆகுது, கோவம் வர மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. பட் இது எதுவுமே தெரியாத நம்ம மின்மினி வந்து தேவையில்லாமல் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துட்ருக்கா. சரி, நெக்ஸ்ட் என்னாச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் போன பார்ட்டில் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த பார்ட்லேயும் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. ஓகே, பார்க்கலாம். பாய்.